மக்களவை தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அரசு வேலைகளில் 50% பெண்களுக்கு வழங்கப்படும் என இடஒதுக்கீடு வழங்கப்படும் என காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. மத்திய அரசு பணிகளில் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களவை தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக தேர்தல் அறிக்கையானது டெல்லியில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் அரசு வேலைகளில் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி. விவரங்களை முடிய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், வாக்குறுதிகளில் என்னென்ன விஷயங்களாம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு? காங்கிரஸ் கட்சி வரும் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. அதில் பெண்களுக்கென்று பல்வேறு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த வாக்குறுதிகளில் முக்கியமாக பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது 50% இடஒதுக்கீடு, மத்திய அரசு பணிகளில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற ஒரு முக்கியமான வாக்குறுதியை காங்கிரஸ் கட்சியானது அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த கோரிக்கை என்பது நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது மத்திய அரசு பணிகளில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் 2025ஆம் ஆண்டு முதல் இந்த இடஒதுக்கீடு, அதாவது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 2025ஆம் ஆண்டு முதல் 50% இடஒதுக்கீடு மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சட்டமன்றம், நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை, உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2025ஆம் ஆண்டிலிருந்து சட்டமன்றம், நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக அளித்திருக்கிறது. அதாவது அனைத்து பிரிவினருக்குமான ஒரு தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருந்தாலும் கூட பெண்களை கவரக்கூடிய வகையில் பல்வேறு, அதாவது பெண்கள் மேம்பாடு என்ற தலைப்பில் மொத்தம் 14 வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி அளித்திருக்கிறது. அதில் 2 முக்கியம் என்பது மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு 2025ஆம் ஆண்டு முதல் 50% இடஒதுக்கீடு, அதே போல சட்டமன்றம், நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான அந்த 33% இடஒதுக்கீடு முறை கொண்டு வரப்படும். அதே போல சம ஊதியம் சம வேலை, அதாவது ஆண்களை போலவே பெண்களுக்குமான அந்த சம வேலை சம ஊதியமும் வழங்கப்படும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி பெண்களுக்கு என்று பிரத்யேகமாக அளித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.